ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நாம் சந்தித்து கொண்டு வருகிற சில காரியங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அனுதினமும் நாம் சந்திக்கிற சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜெப வாழ்க்கையை, விசுவாச வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், வேதத்திலே வாசிக்கிறோம். யாத்ராமங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்த சத்தம் தேவனுடைய சந்நிதியிலே போய் எட்டினதாம். இன்றைக்கு நாம் எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அடிமைத்தனத்தினால் தவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளிலே அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன், அந்நியர் உன்னை அடிமை கொள்வது இல்லை என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனுடைய வார்த்தை இந்த நாளை கடந்து வருகிறது. எரேமியா தீர்க்கதரிசி பார்த்து சொல்லுகிறார், அந்நியனுடைய நுகம் உன்னை பாதித்திருக்கிறது, ஒரு வேதனையின் நுகம் உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறது, ஆனால் அந்த நுகத்தை நான் உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லி. அவர்கள் இடுகிற வேதனையின் கூக்குரல் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேதனையின் சத்தம் தேவ சந்நிதியிலே போய் எட்டினதோ, இன்றைக்கு உங்களுடைய வேதனையின் சத்தம், உங்களுடைய வேதனையின் கூக்குரல் தேவனுடைய சந்நிதியிலே எட்டி இருக்கிறபடினால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுகிறார், அந்நியர் உன்னை அடிமை கொள்வது இல்லை என்று சொல்லி. நாம் தினமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்கள்ல, எனக்கு படிப்பில்லை, எனக்கு அழகு இல்லை, எனக்கு நல்ல பலன் இல்லை, இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு ஏற்றதான சூழ்நிலை எனக்கு இல்லை, நான் எங்கு போனாலும் எனக்கு ஒரு தோல்வி இல்லை என்று சொல்லி அனுதினமும் நாம் குறை சொல்லிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவரும் இன்றைக்கு நமக்கு ஒரு வார்த்தையில இல்லை என்று சொல்லுகிறதிலே ஒரு செய்தியை நமக்கு வைத்திருக்கிறார். கேட்க ஆயத்தமாயிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில அது விசுவாசத்தை உருவாக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை அந்த வார்த்தை கொடுக்கும். ஆமென், ஆமென். இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை என்று சொல்லி. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே துஷ்டர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் பழகி கொண்டிருக்கிற மனிதர்கள், நம்மோடு கூட சராசரியான வாழ்க்கையிலே இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறைகள் வித்தியாசமா இருக்கிறது. தேவனுடைய அன்பில்லாதபடி, தேவனுக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாதபடி ஒவ்வொருவரும் பாவத்திற்கும் சாபத்திற்கும் மாம்சமான கட்டுகளுக்கும் அடிமையாக மாறி அவர்கள் விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த துஷ்டர்கள் உன்னை அடிமை கொள்வதில்லை என்று சொல்லி. எனக்கு தெரிந்ததான ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலே கேள்விப்பட்ட ஒரு சம்பவம், நேரடியாக நான் அவர்களை சந்தித்த போது மிகுந்த வேதனை அடைந்தேன். என்னவென்று சொன்னால், அவர்கள் தெய்வ பக்தி உள்ளவர்கள் தான், நல்ல ஆலயத்துக்கு செல்லக்கூடியவர்கள், ஆண்டவருடைய காரியத்துக்கு என்று சொல்லி உதவி செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல மனம் உள்ளவர்கள் தான். ஆனால் அவர்கள் வீட்டிலே பார்த்தால் அவங்களுடைய தகப்பன் வியாதியினால் பாதிக்கப்பட்டு, அவர்களுடைய தாய் அதிகமாக வேதனைப்பட்டு, சரீரத்திலே பலவீனப்பட்டு, பிள்ளைகளுடைய 2 பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே திருமண தடைகளாக்கப்பட்டு, மகனுடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்று சொன்னால் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வாலிப மகன், குடும்பம் முழுவதும் ஒரு வேதனையின் கட்டு அவர்களை பாதித்திருந்தது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் வாழ்ந்து தொழில் செய்து கொண்டிருந்த இடத்திலே அவர்களுக்கு இருந்த பழக்க வழக்கங்கள் துஷ்டர்களோடு கூட, அவர்களுடைய கிறிஸ்துவ குடும்பமாய் இருந்தாலும், தேவ பக்தியுள்ளவர்களாய் இருந்தாலும், அவர்களுடைய செயல்பாடுகள் அந்நிய தேவனை தேடுகிறதிலையும், மற்றவர்கள் கொடுக்கிற ஆலோசனையிலையும், மற்றவர்கள் மூலமாய் வருகிற காரியத்தினாலையும் அவர்கள் அதிகமாய் ஈடுபட்டதினால் அவர்கள் வாழ்க்கையில துஷ்டனுடைய கிரியைகள் செயல்பட ஆரம்பித்தது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடை பண்ணப்பட்டு, துஷ்டத்தனமான பிசாசின் கிரியைகளுடைய செயல்கள் அவர்களை பாதித்து முழு குடும்பத்தையும் அது வேதனைக்குள்ளாக்கி இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் எவ்வளவுதான் தேவனுக்கு பயந்து வாழ்க்கையில நடந்திருந்தாலும் விடுதலை இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இன்றைக்கு விசுவாசிப்பீர் என்று சொன்னால் துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை என்று சொல்லி. ஆண்டவருடைய வார்த்தை என்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கு நமக்கு ஒரு மெய்யான விடுதலை கொடுக்கிறார். எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் மாற முடியும், எப்படி இந்த மாற்றங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், சில வார்த்தைகளை உங்களிடத்துல சொல்ல நான் விருப்பப்படுகிறேன்.
வேத வசனம் சொல்லி இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவர் முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் என்னாகவில்லை, வெட்கப்படவில்லை என்று சொல்லி. ஆமென். என்னுடைய வாழ்க்கையில நடந்த உண்மையான ஒரு சம்பவம். நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து தேவ பக்தியுள்ள வாழ்க்கையில வளர்க்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும் 2 வயதாக இருக்கும்போது போலியோவினால் பாதிக்கப்பட்டு என்னுடைய 2 கால்களும் செயலற்று போனது. என்னுடைய சுகத்திற்காக என்னுடைய பெற்றோர் பல இடங்களிலே அலைந்து சென்று எனக்காக எல்லா முயற்சிகளையும் செய்தார்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலேயோ வேதனைகள் பெருக ஆரம்பித்தது. என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லை என்று சொல்லி நான் கலங்கி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டேன். என்னுடைய வாலிப நாட்களே இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு ஒரு நன்மை செய்வார் என்று சொல்லி, அவருடைய வார்த்தை நமக்கு எப்படி விடுதலை தரும் என்று சொல்லி அந்த சாட்சியை நான் என்னுடைய வாழ்க்கையில கேட்ட பொழுது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வர ஆரம்பித்தது. அன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுத்தேன். ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவர் முகத்தை நான் பார்க்க பார்க்க என் முகம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவரின் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் சிலுவையிலே தன்னுடைய சாயலை மாற்றிக்கொண்ட தேவன். அவரை விசுவாசிக்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க கூடிய தேவன் அவர். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த செய்தி ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் எங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி பல கேள்விகளோடு நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தையை கொடுக்கிறார். ஆமென். உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை என்று சொல்லி. ஆமென். ஏன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில பல எதிர்ப்புகளை பார்த்து பார்த்து நாம் போராடுவதற்கு பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தையை நாம் பலமுறை படித்திருக்கிறோம், பல செய்திகள் மூலமாய் கேட்டிருக்கிறோம். ஆனால் நாம் எப்பொழுது அதை விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கு தான் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களோடு கூட இருக்கிற தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை மிக ஆசீர்வாதமான வார்த்தை. அது மாத்திரமல்ல, என்னுடைய காரியங்கள்ல இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் என்ன செய்வது என்று சொல்லி தனிமையிலே கலங்கி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில வந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிலிருந்து நான் விடுதலை அடைய முடியும் என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னை பார்த்து ஒரே ஒரு காரியத்தை உணர்த்தின வார்த்தை யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், எந்த ஜாதியினிடத்திலும் செய்யாத அதிசயத்தை உன் ஜனத்திற்கு முன்பாக உனக்கு நான் செய்வேன், உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னார். இது வேத வசனம், படித்துவிட்டு மறுபடியும் வைத்துவிட்டு போகிறதற்காக அல்ல. அதை எப்பொழுது விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கு அந்த வார்த்தை இன்று வரைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், வேத வசனம் என்பது படித்து மறைத்து வைக்கிறதற்காக அல்ல. வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, ரொம்ப சந்தோஷமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், என்ன அழகான வார்த்தை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. ஆமென். எத்தனையோ காரியம் நாம இல்லை இல்லைன்னு சொல்றோம். ஆனால் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லி சந்தோஷத்தோடு கூட அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் சங்கீதத்திலே 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லி இருக்கிறது, இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுபுத்திரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நினைத்திருக்கிறவர், உன்னை நினைக்கிற தேவன். மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுபுத்திரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரமாய் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லி. ஏனென்றால் தாயின் கருவிலை இருக்கும் பொழுது நம்மை தெரிந்து கொண்ட தேவன் அவர். நாம் உருவாகிறதற்கு முன்பாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன். அதனால் அவர் சொல்லுகிறார், இதோ என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை.
நான் உன்னை உள்ளங்கையிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு தான் பிரச்சனை. உலகத்தான் நல்லா இருக்கிறாங்க, என்னை காட்டிலும் அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கிறார் என்று நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால் ஆண்டவர் சொல்லுகிற உன்னதமான ஒரு வார்த்தை இருக்கிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி செல்லுதில்லை. இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறபடியினால், எல்லா இடங்களிலும் பிசாசின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறபடியினால் நாம் வேதனையின் பாடுகளை கடந்து போகிறதா நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ என்னால் முன்குறிக்கப்பட்டவன், யாக்கோபாக இஸ்ரவேலாக நான் உன்னை அழைத்திருக்கிறவன். இன்றைக்கு மறுபடியும் என்னிடத்திலே திரும்பு, மறுபடியும் என்னிடத்திலே திரும்பு. நீ எங்கு அடிமைப்பட்டிருந்தாயோ, எங்கு பாதிக்கப்பட்டிருந்தாயோ, எந்த நிலைகளினால் நீ பாதித்து உள்ளமுடைந்து போய் நிலையில் இருக்கிறாயோ, இன்றைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை உனக்கு ஒரு மீண்டும் தேவன் சொல்லுகிற ஒரு சந்தர்ப்பம். நான் இன்று முதல் உன்னை மறப்பது இல்லை, இன்று முதல் உன்னை மறப்பது இல்லை. உனக்கு விரோதமாய் எத்தனை ஆயிரங்கள் எழும்பினாலும் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். ஒரு வழியாய் வருகிற பிசாசின் கிரியைகள் எல்லா இடங்களிலும் சிதறடிக்கப்பட்டு போகும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்காதபடி எல்லா மந்திரவாதங்களையும் எல்லா குறி சொல்லுதல்களையும் தேவன் உன்னை விட்டு விலக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அழகாய் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, தீமை உன்னை அணுகுவது இல்லை என்று சொல்லி. அல்லேலூயா. நீ பயமில்லாதிருப்பாய், தீமை உன்னை அணுகுவதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அது உருவாக்கப்படுகிற இடத்திலே அது அழிந்து போகும் என்று சொல்லி இருக்கிற தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை குறித்து தேவன் ஒரு அக்கறை உள்ளவர். என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை, என்னை அன்பு கூற யாரும் இல்லை, என்னை பார்க்க யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறவர், நான் உன்னை விசாரிக்கிறவர், உன்னை உயர்த்துகிறவர். என்னுடைய வாழ்க்கையில தேவன் அதை அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், எல்லா நிலைகளிலும் பாதிக்கப்பட்ட வாழ்க்கையை நான் அனுபவித்திருக்கிறபடினால் அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாக இருந்து அவர் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிற தேவன். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறவர். இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் போராட்டங்களிலும் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுக்கு இல்லை என்று சொல்லி ஒரு மெய்யான மாற்றத்தை தேவன் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து எப்படி பூமியிலே பெய்து பூமியிலே எல்லாவற்றையும் விளைய செய்கிறதோ, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து எப்படி ஒரு விளைச்சலை உண்டாக்கி அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறதோ, அதே போலதான் என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அது வெறுமையா என்னிடத்திலே திரும்புவது இல்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு நம்பிக்கையோடு உங்களுக்கு சொல்லுகிறார், அவர் சொன்ன வார்த்தை வெறுமையாய் என்னிடத்திலே வராது. அவர் சொன்ன சத்தியம் வெறுமையாய் ஒரு நாளும் போகாது. எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம், எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறோம், எத்தனையோ பாடல்களை கேட்கிறோம், ஆனால் மாற்றமில்லை என்று நினைக்காதீர்கள். உங்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் போகாது. உங்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிற சத்தியம் ஒரு நாளும் பொய்யாய் போகாது. தேவன் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான ஒரு தேவ மனுஷன் இருந்தாராம். அவருடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதிலே எப்பொழுதும் ஆர்வமுள்ள ஒரு மனுஷன். எல்லாவற்றிலேயும் வேகமாய் ஓடி ஓடி ஊழியம் செய்வாராம். ஒரு நாள் அவருக்கு இப்படியாய் ஒரு சூழ்நிலை வந்தது. இரவு நேரங்களில் ஊழியத்தை முடித்து தன்னுடைய வீட்டுக்கு கடந்து வரும் பொழுது அந்த இடத்துல அதிகமான மலைச்சரிவு பகுதியாக இருந்தபடினால் அவர் என்ன செய்தார், அந்த மலை ஓரத்திலே தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி கொஞ்ச நேரம் இளைப்பாரிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல வரும் பொழுது அந்த இடத்துல இருட்டடைந்து போனது. அந்த பாதையிலே ஒரு மண் சரிவு ஏற்பட்டு அவருடைய வாகனத்திலிருந்து அவர் கீழே விழுந்து விட்டார். கீழே விழுந்த மனுஷன் என்ன செய்தார், ஓடி வந்து ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி மேலே இருந்து கீழே விழுந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மரக்கிளையை அவர் பிடித்து கொண்டாராம்.
அந்த மரக்கிளையை பிடித்து கொண்ட உடனேயே அவருக்குள்ளாக ஒரு நம்பிக்கை, ஓ ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார், ஆண்டவர் எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தார் என்று சொல்லி அந்த கிளையை பிடித்து தொங்கிக் கொண்டே இருந்தாராம். இரவெல்லாம் தொங்கிக் கொண்டே இருந்தாராம். ஆண்டவர்கிட்ட கதறாரா, ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என்னை விடுதலையாக்கும், நான் எவ்வளவு உண்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, எவ்வளவு ஊழியம் செய்திருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் தன்னை அர்ப்பணித்து கொண்டிருந்தாராம். அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரா, நீ உன்னுடைய கையை விட்டுடுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சகோதரன் என்ன செய்தாரா, இல்ல ஆண்டவரே எனக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, இதையும் விட்டுட்டேனா நான் பிழைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரா, நீ விட்டுடு உன் கையை விட்டுடுன்னு சொன்னாரா. ஆனால் அந்த மனுஷன் என்ன செய்தாரா, இல்ல ஆண்டவரே விடிகிற வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், யாராவது வந்து எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி. இதே போலதான் நாமும் பல நேரங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் பலருடைய பாதுகாப்புக்காக பலருடைய உதவிக்காக தேடுகிறோம். ஆண்டவர் சொன்னார் அந்த சகோதரனிடத்திலே மீண்டுமாக 3வது முறை உன் கையை விட்டுவிடு என்று சொல்லி. ஆனால் அந்த சகோதரன், இல்லை ஆண்டவரே இவ்வளவு நேரம் தொங்கிட்டேன், இனி கொஞ்ச நேரம் தான், விடிஞ்சிடும் ஆண்டவரே அப்படின்னு. விடிய ஆரம்பித்தது, வெளிச்சம் வர ஆரம்பித்தது. கண் விழித்து பார்த்தார், கீழே பார்த்தார். அவர் தொங்கிக் கொண்டிருந்த கிளைக்கும் நின்று கொண்டிருந்த இடத்துக்கும் 1 அடி அளவுதான் வித்தியாசம் இருந்து கொண்டே இருந்துதான். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் அருகிலே தான் இருக்கிறது, உங்களுடைய நன்மை உங்களுக்கு பக்கத்திலே தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தரை நம்பி விட்டு கொடுப்பதற்கு நம்முடைய இருதயம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இது ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் போல இருக்கலாம்,